வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக ஒலிம்பிக் கமிட்டியிடம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம். வினேஷ் போகத்துக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் விளக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவின் அறிக்கை பற்றி பேச அனுமதி மறுப்பு. மக்களவையிலிருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து சர்வதேச மல்யுத்த சம்மேளனத்தில் மேல்முறையீடு. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா விளக்கம். Disqualifying Vinesh and IOA is following that up in the strongest possible manner. I am aware of the relentless effort made by Vinesh medical team led by Dr. Dinshaw Patiwala and the Chief de Mission Gagan Naran through the night to ensure that she இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்துக்காக விதிகளை மாற்ற இயலாது என சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் திட்டவட்டம். தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் உறுதி. ஹரியானாவில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் உறவினர்களை நேரில் சந்தித்தார் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான். தகுதி நீக்க விவகாரத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் விமர்சனம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் சதி இருப்பதாக குத்துச்சண்டை வீரர் விஜயேந்தர் குற்றச்சாட்டு. 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி நீக்கம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாகவும் வேதனை. ट्रायल वेट के लिए जाते वहाँ चेक करते कि मेरा वेट कितना है. सपोज मेरा 1 kg अप है तो हम उसके बाद ट्रेनिंग के लिए जाएंगे, ट्रेनिंग करेंगे और उसके बाद सपोज 100 ग्राम रहेगा तो दोबारा ஒலிம்பிக்கில் பதக்கத்தை தவறவிட்டாலும் அபார உறுதியால் அனைவரின் மனதையும் வென்றுள்ளீர்கள். 1 கிராம் எடையால் தகுதி இழந்ததை உங்கள் மனதையும் சாதனைகளையும் குறைக்க முடியாது என வினேஷ் போகத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களை பட்டியலிட்டு சொன்னால் கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும், உயிரென நிற்கும். கருணாநிதி நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் புகழாரம். கருணாநிதி 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து நினைவிடம் வரை ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று மரியாதை. சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னையில் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான அரங்கம் திறப்பு.
அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைப்பு. முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டம் திடீரென ஒத்திவைப்பு. இலங்கை சிறையில் உள்ள 69 மீனவர்களை அபராதம் இல்லாமல் விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் கஞ்சி தொட்டி போராட்டத்தில் இறங்கிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதால் வேறு வழியின்றி கஞ்சி தொட்டி திறக்கப்பட்டுள்ளதாக வேதனை. இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மீறி நாங்கள் இந்த கஞ்சை குடிச்சு எவ்வளோ நாள் வாழ முடியும்? ஆனால் முதலமைச்சர் எப்படியாவது எங்களுக்கு ஒரு கருணை இறங்கி இந்த மக்கள் எல்லாத்துக்கும், இந்த மாஞ்சோள மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுங்க. எப்படியாவது தற்சமயமாக எங்களுக்கு ஒரு 10,000 ரூபானாலும் நீங்கள் கொடுங்க. எங்களுக்கு நிரந்தரமாக இந்த எஸ்டேட்டை ஒரு டேண்டி எடுத்து நடத்தணும். இல்லை கவர்மெண்ட் இல்லை தனியார் இல்லை எதுனாலும் ஒரு நிறுவனம் எடுத்து நடத்தினா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பேசிய விவகாரம். மத்திய அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். மேட்டூர் அணை பகுதியில் உள்ள பாறைகளில் சிக்கி தவித்த நாய்கள் அனைத்தும் பத்திரமாக மீட்பு. நாய்களை மீட்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரபியை மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்த சென்னை சைபர் கிரைம் போலீசார். கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு விஞ்ஞான் விருதை அறிவித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் தலைமையிலான குழுவுக்கு விருது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 9 மணிக்கு ஏவப்பட இருப்பதாக இஸ்ரோ தகவல். ஆறாம் வகுப்பு பாடத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை மாற்றப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்த அளவுக்கு எந்த அரசும் அரசியல் சாசனத்தை மதித்ததில்லை. ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆவேசம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் உத்தவ் தாக்கரே சந்திப்பு. மகாராஷ்டிராவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. வருகிற 11ஆம் தேதி நடைபெற உள்ள முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை. சமூக வலைதளங்களில் முதுநிலை நீட் வினாத்தாள் 70,000 ரூபாய் வரை விற்கப்பட்டதாக இணையத்தில் பரவும் ஸ்கிரீன்ஷாட். நாடு முழுவதும் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது.
வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஆகஸ்ட் 26 மற்றும் 27ஆம் தேதி இறுதி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வன்முறை மற்றும் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு நாளை பதவியேற்பு. இடைக்கால அரசு குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அந்நாட்டு ஜனாதிபதி முகமது சஹாபுதீன். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்து கரகோஷம் எழுப்பி வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் இந்தியா வெளியேற்றம். ஜெர்மனி அணியிடம் 1-3 என்ற புள்ளி கணக்கில் தோல்வி.